திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. ஓஜி சம்பவம் ஒரிஜினல் கேங்ஸ்டர் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த சாத்திக்கோடா இது ஓஜி சம்பவம் தான் போதும்பா போதும். கதை பெர்ஃபார்மன்ஸ் ரோல் ஓரியன்ட் பண்ணதெல்லாம் போதும். இப்போ எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. இப்போ நான் இங்கே சிரிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு சந்தோஷம், இதை பண்ணும்போது ஒரு சந்தோஷம். கேமரா ஆஃப் பண்ணனா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு மாதிரி பர்சனாலிட்டி இருக்குது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தியேட்டரில் ஒரு படத்தை பார்க்க போகும்போது இப்படி ஒரு பாட்டு இந்த லிரிக்லாம் கேட்கும்போது செலிப்ரேட்டிங்காக இருக்குது. அவருக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணட்டும், 2 பண்ணட்டும் 3 பண்ணட்டும். பட் நடுவில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படமாச்சு நல்லா ஃபயராக பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட்டோட பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஏகே. இதுக்காகவே உங்களை கடவுளே தலை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூப்பிடாம ஜஸ்ட் ஏகேன்னு கூப்பிடணும். அதுவும் இந்த ஏகே அவர் கத்துறது என்ன மாதிரி எனர்ஜி, ஏகே அப்படின்னு கத்தும். அந்த நல்லா கொட்டுக்காளி சூரி மாதிரி எடுத்து எல்லாம் பூசிக்கணும், அந்த மாதிரி இருக்குது. நல்லா 8 டெசிபலில் போய் கத்திருக்காரு. நான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலாக இருக்கணும், சாந்தம் அமைதியாக பேசுகிறேன். ஓஜி சம்பவம் ஒரிஜினல் கேங்ஸ்டர் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்பவம் தான்னு பாட்டிலே அந்த லிரிக்கை வச்சுட்டு நிஜமாலுமே சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த லிரிக்கு அவங்க டிசர்விங் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது லிரிக்கல் வீடியோ ஸ்க்ராட்சில் இருந்து தான் பண்ணுவாங்க. இந்த பாட்டுக்குன்னு இல்லை, எல்லா பாட்டுக்குமே. அப்போ டேரக்டரோட இன்புட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ரேமில் அஜித் சார் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கார் கீழே ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் அந்த கார்டு கேம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும், இது கிங்குக்கான சிம்பிள். ஸோ இந்த ஒரு குட்டி லிரிக் வீடியோவில் கூட ஏகேஎஸ் கிங் மேக்கர், இந்த கோலிவுட்டோட கிங்குன்னு இந்த மாதிரி அவருக்கான ஃபேன் பாய் டச்சை கொடுக்கறது மைன்யூட்டான ஈஸ்டர் எக்கா நல்லா இருக்கு. இந்த பாட்டு எல்லாருக்குமே வெகுஜன மக்கள் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் ஆன். சில பேருக்கு கேட்டவனே பிடிச்சிடும், சில பேர் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, அது எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இந்த சாங் இன்னும் 2 டைம்ஸ் பற்றிக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் இந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் சோஷியல் மீடியா நெட்டிசன் ஃபேன்ஸ்க்கு இந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும் டவுட்டே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த டிபேட், அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறத விட பாட்டு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸ்க்ரீனில் யாருமே உட்கார முடியாது. ஒரு வேளை இந்த பாட்டில் யாராவது உட்காந்துட்டு இருக்காங்கன்னா படம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா எல்லாம் பயங்கரமாக ஆரவாரத்தோட கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். லிரிக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னத்தை சாப்பிட்டியா அந்த லிரிக்லாம் எழுதுறா, எந்த உலகத்தில் இருந்து தான் எழுதுவீங்கன்னு தெரியல. நல்லா ஒரு லைனுமே பர்சனாலிட்டி கூடயும் கனெக்ட் ஆகுது. சேம் டைம் படத்தில் வர அந்த குட் பேட் அக்லி ஏதோ ஒரு ஷேட்ஸில் யார் கூடயோ கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ரிசம்பிளன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஏன் கொளுத்தும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்க லிரிக் வீடியோவில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 ஃப்ரேம் மட்டும் தான் நார்மலாக இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் இது கலவர பூமி, இங்கே குழாவை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் தீப்பிடிச்சு எரியுது. கேட்டாங்க ஏகேவோட பிரசன்ஸ் இருக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எஸ், அவர் வந்தால் ஸ்க்ரீன் தீப்பிடிச்சு தான் எரியும். ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக்னு வரப்போ ஸ்பீக்கருக்கு பின்னாடி நெருப்பெரியுது. ஆதிக் அவர்களோட டைரக்ஷன் வரப்போ அங்கேயுமே கொளுத்தி விட்டுருக்காங்க. எங்கேயுமே அது மட்டும் இல்லை, திரையரங்கம் சிதறட்டும் அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன் பாய் திறக்கிறப்ப அங்கே ஏகே, அது மோஸ்ட்டாக இந்த மார்வல் டிசில எல்லாம். இப்போ மார்வலில் வந்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவார், டிசியில் சூப்பர்மேனுக்கான சிம்பிள் இருக்கும். இப்படி ஏகேன்ற வேர்டையே ஒரு சூப்பர் பவராக மாற்றி ஒரு சூப்பர் வேர்டாக சில டைம் ரொம்ப ஐ பிச்சுக்கு போய் ஏகேன்னு கத்துறதுலாம் அந்த கொட்டுக்காளி சூரிய மாதிரி நல்லா கழுத்தில் மொட்டையாக தேய்ச்சிக்க வேண்டியதான். என்ன எனர்ஜி கேட்டால், நான் ஒரு ஃபேன் பாய்னு சிறப்பான தரமான சம்பவங்களை இப்போதைக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்காரு. படத்தில் பார்க்கலாம். கருணையெல்லாம் கிடையாது, இனி வன்முறை தான். என்னடா நியூஸ் ரீடர் மாதிரி படிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. நான் பாடினேன்னா உங்களுக்கு நைட் மேர், இன்னைக்கு சரியாக தூங்க மாட்டீங்க. ஸோ அந்த லிரிக் வரப்போ ரோட்டில் அந்த ஒரு மாசான ஒரு ஃப்ரேம் இருக்குது, அங்கே ஒரு டேஞ்சர் சிம்பிளும் இருக்குது. 17 போட்டு இந்த லிமிட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணால் பயங்கரமான ஒரு டேஞ்சர் ஆபத்து உங்களுக்கு தான்ன்ற மாதிரி அந்த ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனில் இந்த லிரிக்கல் வீடியோவை இன்னும் மாசா எலிவேட் பண்ணுது. நரகத்துக்கே தெரியட்டும், அந்த யமனுக்குமே புரியட்டும். என்ன வேர்ட்ரா இதெல்லாம், எப்பா இதெல்லாம் ரொம்ப கவித்துவமாக ஒன்று புது தமிழ் வேர்டெல்லாம் இவங்க டிஸ்கவர் பண்ணலை. ரொம்ப பழக்கத்தில் இருக்கிற ஒரு வேர்டை கோர்த்து அதை என்ன பேப்பரில் எழுதும் போது அப்படியே இருந்ததா, இல்லைனா அந்த மீமில் வர மாதிரி டெம்ப்ளேட்டில் வர மாதிரி எரிஞ்சிட்டு இருந்ததான்னு தெரியல. இந்த பாட்டை நம்ம எழுதிடலாம், அதை யாருக்கு ஃப்ரேம் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து நீங்கள் சில பேருக்கு தான் இந்த லிரிக் போட்டால் ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக எல்லா வேர்ட்ஸும் இந்த பாட்டுக்கு ஏகேக்கு பொருந்திருக்கு. நல்லா விஷ்ணுக்கு ஒரு செமையான ஒர்க் அமைஞ்சிருக்கு, ஆல்பம்லையும் சரி கரியர்லையும் சரி. அந்த ஸ்வாடா இருக்கட்டும், ப்ளஸ் அந்த சைட் பேனர்லாம் வருதுல ஒரு 5 லெட்டர்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அது கொரியன் தான், கன்ஃபார்மாக தெரியுது கொரியன் தான். பட் என்னென்னு தான் தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் மட்டும் கூகுள் சர்ச் பண்ணும்போது ORIN மட்டும் வந்தது. அதை வச்சு ஒரிஜினல் கேங்ஸ்டராக இருக்குமான்னு பார்த்தா மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் அதை ரெப்ரசென்ட் பண்ணலை. ஸோ அது கொரியன் மட்டும் தெரியும், பட் அது என்னென்னு தெரியல. படத்தில் அதுக்கான டீட்டெயிலையும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ
தெரிஞ்சுப்போம். நல்லவனா நீ பார்த்தவன் கெட்டவன் தான். இந்த லிரிக்ல இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இது வந்து பர்சனாலிட்டியாவும் சரி, இது வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவரா நிறைய படங்கள் நடிச்சிட்டு வருவாரு. ஸோ இது வரைக்கும் நீ பார்த்தவன்லாம் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த 4th வால கனெக்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தோட டைட்டில் குட் பேட் அக்லி. ஸோ குட் ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருக்குதான் போகுது. அந்த குட்ன்ற பர்சனாலிட்டியை நிறைய பேர் சீண்டி பார்த்திருப்பாங்க. ஸோ அதோட இன்னொரு 2 அவதாரம் பேட் அண்ட் அக்லி ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கு. கேட்கும்போதே அவரை சீண்டி பார்த்தா என்ன ஆகுன்ற மாதிரி இந்த மைன்யூட்டான ஒர்க் நல்லா இருக்கு. துப்பாக்கி பீரங்கி மொத்தமா வந்தாலும் ஒத்தாலு சம்பவம்டா. அஜித் குமார் ஏகேன்னு அவர் பேர் போடுறப்ப நல்லா தசவதாரம் மாதிரி இன்னும் ஒரு ஸ்டில் ஆட் பண்ணியிருந்தா தசவதாரம் தான். ஒரு 9 அவரோட பழைய கேரக்டர் லுக்கெல்லாம் எடுத்து அந்த ஃப்ரேம் அந்த டைட்டில அருமையா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏகே கேரக்டருக்கு இந்த படத்துல ஸ்பெஷலா கஸ்டமைஸ்டா ஒரு ஃபிளைட்டே இருக்கும் போல இருக்கு. அவர் அந்த கிளாஸா இறங்கி வரும்போது ஒரு ஃப்ரேம்ல லோக்கலான கேங்ஸ்டரா ஒரு மாதிரி கோட் சூட் போட்டுட்டு அந்த ரகடா வில்லத்தனமா தெரிஞ்சாலுமே சில ஃப்ரேம் எல்லாம் அநியாயத்துக்குன்னு கிளாஸா இருக்கு. அந்த ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வரும்போது கண்டிப்பாக துருவ நட்சத்திரம் பக்கம் மைண்டு போகுது. ஏன்னா இந்த கிளாஸான சீனை ஃபர்ஸ்ட் அவர் பண்ணதை தான் நான் பார்த்தேன். அவர் பண்ணதை தான் நான் பார்த்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னார் அந்த ரெஃபரன்ஸ் அங்கே போயிருக்கும். பட் ஸ்டில் எனக்கு ட்ரெய்லர்லேயே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, இப்போ ஏகே பண்ணும்போது அது ஒரு விதமான கிளாஸாக இருக்குது. அங்கே ஒரு பிரசன்னா கேரக்டரை மீட் பண்ணுறாரு. பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த ஃப்ரேம் பார்க்கவே ஸ்டைலிஷாக செம்ம கிளாஸாக இருக்குது. கார் மட்டும் இல்லை, ஏகேவே ஒரு கஸ்டமைஸ்டாக நிறைய மாற்றிருக்காரு. ஈவன் அந்த கார் பார்க்குறப்ப மேட்மேக்ஸ் மாதிரி, மேட்மேக்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த மேட்மேக்ஸ் மாதிரி நல்லா ரக்கடா ராவா ரஸ்டிக்கா அந்த காரை ஏகே அவர்கள் என்ன பர்பஸ்க்காக எந்த சீன்ல எந்த ஃபயர் மோட்ல ஓட்ட போறாரு தெரியல. லிரிக்ல அந்த ஏகே ஜஸ்ட் அந்த நடுவில் ஒரு ஸ்டார் வரும்ல, அதுல பின்னாடி ஒரு ரேப் வருது. ரொம்ப நல்லா இருக்கு, அடிக்டிவா இருக்கு. அது கிவ் மீ சமோசா கரெக்டாக தெரியல, பட் இப்படி பண்ணலாம். கிவ் மீ சமோசா இதை ஃபாஸ்ட்டாக பண்ண கிவ் மீ சமோசா நல்லா இருக்கு. அது உண்மையான இதுன்னு தெரியல. ரேப் பண்ணவங்க லிரிக்ஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும். பட் அந்த போர்ஷனும் அந்த ஏகேக்கு அந்த வந்த ஒரு சின்ன எஸ்எஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, நல்லா அடிக்டிவாக இருக்கு. லாஸ்ட் அந்த ஃபைனல் டச், மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா அந்த சிரிப்பு, நான் சிரிச்சது இல்லை, அவரோட சிரிப்பு. மன்னிப்பு கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நரகத்துக்கு டிக்கெட் தான்ற மாதிரி பயங்கர வில்லத்தனமாக ஏகேக்குன்னு ஒரு வில்லனிசம் டச் இருக்கும்ல, அது அழகாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த ஃபைனல் டச்சப் எப்படி ஆரம்பத்தில் நெருப்பட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே லெவலுக்கு அணைக்காம கொளுத்தியே முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காத, எப்படி அவர் ஸ்டைல்லே யூஸ் பண்ணனா. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அதுவும் கண்டென்ட் இல்லை, உங்களுக்கு இந்த பாட்டு பார்த்தீங்களா, உங்களோட தாட்ஸ் என்ன, எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்தது, செகண்ட் தேர்ட் டைம் நீங்கள் கேட்டிருந்தா அப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காம அந்த ஃபீல் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ எனக்கு ஃபீல் ஆன மாதிரி உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜிபியூ கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா மேக்கிங் வீடியோ அப்புறம் டீசர் பிரேக் டவுன் எல்லாமே டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். டீசர் விட மேக்கிங் வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பிரேக் டவுன் டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரிலேட்டட் வீடியோ இல்லைனா மேலே வரும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காம இந்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல கண்டென்ட் தான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ஒரு ரெக்வஸ்ட்டை நான் கேட்குறேன். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜாலியாக சேஃப் ஹாப்பியாக இருங்க. சீக்கிரம் வேறு வீடியோவில் நாளைக்கே மீட் பண்ணுவோம். வட்டாமாமே எடையே போயிடலாம், பாட்டு பார்க்க போகிறேன். திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.